ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸோட இன்ஜின் 414 அப்படின்னு சொல்லுவாங்க. G414 இன்ஜின்கள் வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு 100 இன்ஜின்கள் கொடுப்பதற்கு $1 பில்லியன் பணம் வாங்கிட்டாங்க. ஆனால் இன்னிய தேதி வரைக்கும் 7 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு இன்ஜின் பழுது. அப்போது தேஜஸ் மார்க் 2 ப்ராஜெக்டே இப்போது நிலுவையில் அப்படியே நிற்குது, ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஏன்னா ஜி இன்ஜின் கிடைக்காம 70 to 80 கோடி ரூபா தான் முதல்ல அந்த இன்ஜினோட காஸ்ட்னு அமெரிக்கா சொல்லிட்டு நீ சடனா 200 கோடி ரூபான்னு சொல்றான் இன்ஜினோட காஸ்ட். ஏன் அந்த டிமாண்ட் வைக்க காரணம்? ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது போர் விமானங்கள் பண்ணக்கூடிய அந்த தகுதியையும் அந்த திறனையும் பெறக்கூடாதுன்றதுல அமெரிக்கா குறியா இருக்கும். ஸோ அமெரிக்கா வந்து எப்பவுமே நம்பகத்தன்மை உடைய நாடு இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். இப்போ பிராமோஸ் மிசைல் உலகம் ஃபுல்லா டிமாண்ட் இருக்குது, ஆகாஷ் தீர் சிஸ்டம் உலகம் ஃபுல்லா டிமாண்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு டிமாண்ட் பிறந்ததுன்னா இன்னொரு காரணம், உலகத்துல அதை F-35 மாதிரி விமானம் வேறு எதுவுமே இல்லை, மோஸ்ட் அட்வான்ஸ் விமானம் சொல்லி உலகத்துக்கு வித்துட்டு இருந்தான். இதை நம்ம உடைச்சோம். அமெரிக்காவுக்கு அந்த ஒரு கோபம் இந்தியா மீது இருக்கிறது. அது இல்லாம இந்தியா மேல அடுத்த கோபம் என்னடான்னா, இன்னைக்கு இருக்கிற போர் சூழல்ல விமானம் மட்டுமே நம்மள போரை ஜெயிச்சிட முடியாது. ஈரான் வந்து எந்த விமானத்தை வச்சு போரை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமா முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு பதிலாக காம்பன்சேட் பண்றதுக்கு ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், க்ரூஸ் மிசைல்ஸ் ஏவுகணைகளை வந்து அவங்க உற்பத்தி செஞ்சாங்க. அதுக்கு நிகரான ஏவுகணைகளை உற்பத்தியை நம்ம வந்து அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. விமானப்படை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயத்த பணிகளை நம்ம இன்னும் அதிக உற்பத்தியை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா இன்னைக்கு இருக்கு. ஏன்னா we must be prepared for a two-front war. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயந்த். ஜெயஹிந்த் சார். சார், இன்றைய சூழ்நிலையில இந்தியா அமெரிக்காவை நம்புறது சரியா அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து கேள்வி எழுப்புறாங்க. காரணமா அவங்ககிட்ட இருந்து ஆயுத உபகரணங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு சேஃப் அவங்ககிட்ட இருந்து வாங்குறது முதல் கேள்வி. ஏன்னா அவங்க நம்பிக்கையற்றவர்கள் அப்படின்ற ஒரு பெரிய பிம்பம் விழுந்துருச்சு. இன்னொன்று, நம்மளுடைய விமானங்கள் அப்படின்றது மிக குறைந்த அளவில் இருந்துட்டே இருக்க ஏர்கிராஃப்ட்ன்றது இப்படி குறைவான அளவில் இருந்தால் இனி வருங்காலத்துல போர்கள் வரும் பட்சத்தில் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்ற கேள்வி விமர்சனமாகவே வைக்கப்படுது வலைதளங்கள் எல்லாம். அது எப்படி பாக்குறீங்க? அந்த விமர்சனங்கள்ல நிறைய உண்மை இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸோட இன்ஜின் 414 அப்படின்னு சொல்லுவாங்க. G414 இன்ஜின்கள் வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு 100 இன்ஜின்கள் கொடுப்பதற்கு $1 பில்லியன் பணம் வாங்கிட்டாங்க. ஆனா இன்னிய தேதி வரைக்கும் 7 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஒரு இன்ஜின் பழுது. இன்னைக்கு வந்த தகவல் படி 6 தான் ப்ராப்பரா 6 தான் வந்திருக்கு. இது வந்து தேஜஸ் மார்க் 2 விமானங்களுக்கு பொருத்தப்பட வேண்டிய இன்ஜின்கள். அப்போ தேஜஸ் மார்க் 2 ப்ராஜெக்டே இப்போ நிலுவையில் அப்படியே நிக்குது, ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஏன்னா ஜி இன்ஜின் கிடைக்காம இந்தியாவோட காவேரி இன்ஜின் வந்து டெஸ்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ மாற்று இன்ஜின் நம்மளுக்கு இப்போதைக்கு கைவசம் இல்லை. நெக்ஸ்ட் ஆம்கா இன்ஜின். ஆம்கான்னா அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். அதற்கான இன்ஜின்களுக்கும் அமெரிக்காவுக்கு $1 பில்லியன் நம்ம பணம் கொடுத்துருக்கோம். அதே G414 ஆம்கா மார்க் 1க்கு ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு. அதுக்கும் இன்ஜின் முதல்ல கொடுக்க வேண்டியதுக்கே 94 நிலுவையில் இருக்கு, ஒன்று டேமேஜ் ஆனதுனால. அப்போ 194 இன்ஜின் அவன் கொடுக்கணும். இதுல 70 to 80 கோடி ரூபா தான் முதல்ல அந்த இன்ஜினோட காஸ்ட்னு அமெரிக்கா சொல்லிட்டு நீ சடனா 200 கோடி ரூபான்னு சொல்றான் இன்ஜினோட காஸ்ட். ஏன் அந்த டிமாண்ட் வைக்க காரணம்? நம்மளுக்கு வேற வழி இல்லை, நம்ம காவேரி இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். பிரான்ஸோட சஃப்ரான் இன்ஜின் வந்து வருமா வராதான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னொரு பக்கம் ரால்ஸ் ராய்ஸ் பிரிட்டிஷ் இன்ஜின் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு நெகோசியேஷன் ஸ்டேஜ்லயே இருக்கு. நம்ம கரெக்டா நம்ம யார்கிட்ட இருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ண போறோம்ன்ற அந்த ஒரு கேள்வி வந்து
அப்படியே ஒரு தொங்கல்ல இருக்கும்போது அதை அப்ப அவங்க use அமெரிக்கா பண்ணிக்கிறாங்க. வந்து அவனுக்கு சாதகமா தான் பயன்படுத்துவான். ம். சோ அமெரிக்கா வந்து எப்பவுமே நண்பகத்தன்மை உடைய நாடு இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ம். அவனை நம்பி நம்ம $2 பில்லியன் கொடுத்ததை வந்து அதை நம்ம இன்வெஸ்ட் பண்றதை வந்து நான் வந்து ஒரு தப்பான ஒரு முடிவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்மளோட இதனால தேஜஸ் ப்ராஜெக்டும் ஸ்தம்பிச்சிடுச்சு. ம். நாளைக்கு ஏஎம்சி இல்ல, இதனால தேஜஸ் ப்ராஜெக்ட் ஸ்தம்பிக்குதா இல்ல வேற எதுவும் காரணம்? ஜி இன்ஜின் தானங்க ஒரு பிளேனுக்கு முக்கியம். இல்ல இது வேற எதுவும் நம்ம வேற ஆப்ஷனே கிடையாது, இது ஒண்ணுதான். நம்மளோட சொந்த காவேரி இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ம். அப்போ நம்ம மாற்று இன்ஜின் நம்ம கிட்ட இல்ல இப்போதைக்கு. ம். அப்ப ஜிகாரன் இன்ஜின் கொடுக்கறதுக்கு டெலிவர் பண்றதுக்கு, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது போர் விமானங்கள் பண்ணக்கூடிய அந்த தகுதியையும் அந்த திறனையும் பெறக்கூடாதுன்றதுல அமெரிக்கா குறியா இருக்கான். அதுக்கு மெயின் காரணம் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்தியாவோட இராணுவ உபகரணங்கள், இராணுவ ஆயுதங்களோட விற்பனை மாத்திரமே $4.5 பில்லியன் அளவுக்கு உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 38,000 கோடி கிட்ட நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு நம்மளோட மேனுஃபேக்சரிங் வந்து வளர்ந்ததுன்னா, நம்மளோட உற்பத்தி திறன் அதிகமாச்சுன்னா, மற்ற நாடுகள் நம்ம பண்ணக்கூடியது வந்து குவாலிட்டியா இருந்து, இப்போ பிராமோஸ் மிசைல் உலகம் ஃபுல்லா டிமாண்ட் இருக்கு, அதுக்கு ஆகாஷ் தீர் சிஸ்டம் உலகம் ஃபுல்லா டிமாண்ட் இருக்கு, பினாக்கா ராக்கெட் சிஸ்டம்க்கு உலகம் ஃபுல்லா டிமாண்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு டிமாண்ட் பிறந்ததுன்னா, இன்னொரு காரணம் ஆருத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ரேடார் இந்தியா வந்து நிறுவி இருக்கு. அந்த ரேடார் என்ன பண்ணிச்சுறான்னா, அமெரிக்காவோட F-35 விமானம் ஒன்று குத்த வச்சு கேரளால உட்காந்துட்டு இருந்து பாருங்க, அந்த விமானத்தை ஜாம் பண்ணது அதுதான், ஆருத்ரா தான், ரேடார் தான். அந்த ரேடார் வந்து 4 பேராமீட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணும். டெக்னிக்கலா நம்ம சொல்றதை விட ஈஸியா சொல்றது, எந்த ஹைட்ல பறந்துட்டு இருக்கு ஒண்ணு, ரெண்டாவது அது பக்கத்துல என்ன பறந்துட்டு இருக்கு, அந்த அந்த ரேடியஸ், இந்த சுற்றளவுல வேற என்ன பறந்துட்டு இருக்கு, அதோட சைஸ் என்ன, அது எப்படிப்பட்ட விமானமா இருக்க முடியும் கணிக்கிறது, அது எந்த டைரக்ஷன்ல வரப்போகுது, எதை நோக்கி அது பறந்துட்டு இருக்கு, அதோட ட்ரெஜெக்டரி வச்சு இதை கணிக்க முடியும். ஸோ சைஸு, டைரக்ஷனு, ஹைட்டு, அது எப்படிப்பட்ட விமானம், இது 4மே கணிச்சிட்டா அப்ப அந்த விமானத்தோட உண்மை தன்மை நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அது சோ கால்ட் ஸ்டெல்த் ஃபைட்டர், யாருக்குமே அது பறக்கிறதே தெரியக்கூடாது. இது 4 தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அதோட ஸ்டெல்த் என்ன ஆகுது, அது ஒரு நார்மல் இது மாதிரி ஆயிடுமே. அப்போ நார்மல் இது மாதிரி ஆயிடும். அப்போ இட் பிகம்ஸ் அ ஜோக். உலகத்துல அதை F-35 மாதிரி விமானம் வேற எதுவுமே இல்லை, மோஸ்ட் அட்வான்ஸ் விமானம் சொல்லி உலகத்துக்கு வித்துட்டு இருந்தான். இதை நம்ம உடைச்சோம். அமெரிக்காவுக்கு அந்த ஒரு கோபம் இந்தியா மீது இருக்கிறது. அது இல்லாம இந்தியா மேல அடுத்த கோபம் என்னடான்னா, இன்னைக்கு நம்மளோட பிராமோஸ் டெக்னாலஜி வந்து அவனோட டாமஹாக்கோட பன்மடங்கு வலிமையான ஒரு மெசைல், க்ரூஸ் மெசைல் நம்ம வச்சிருக்கோம். அதை அவனால ஏத்துக்க முடியல. அவனோட தார்டு மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட, அவனோட பேட்ரியாட் மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட, நம்மளோட S-400 மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும், ஆகாஷ் தீர் மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும், வாங்கக்கூடிய S-500 மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பெட்டரா இருக்கு. இந்திய விமானப்படையில ஒரு திங்கிங் என்னன்னு தெரியல. அது ஒரு செக்ஷன்ல இருக்கா இல்ல எல்லார்கிட்டையும் இருக்கான்னு தெரியல. அமெரிக்க விமானங்கள் சிறந்த விமானங்கள், ரஷ்ய S-57 வேணாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. S-35க்கு மாற்றாக S-57 நம்ம வாங்கலாம். அதை ஏன் நம்ம வந்து பரிசீலனை பண்ண மாட்டேங்கிறோம்ன்றது, அமெரிக்கா பல்வேறு முறை நம் முதுகில் குத்தியும் நமக்கு உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய ரஷ்ய விமானங்களை ஏன் புறக்கணிக்கிறோம்ட்டு எனக்கு புரியல. இன்னும் பிரெஞ்சு ரஃபேல்கள், எத்தனை ரஃபேல்கள் நம்ம சார் காரணம் எப்படி எடுத்துக்கலாம்? இங்க போனா இவன் அமெரிக்கா நமக்கு தேவையில்லாம அதுல ஏதாச்சும் ரஷ்யாவுடைய அந்த உருவாக்கம்ன்றது கொஞ்சம் பின்னடைவுல எதுவும் இருக்கா? இல்ல ரஷ்யாவோட S-57 வந்து சிறந்த விமானங்கள தான் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் இங்க இருக்கக்கூடிய திங்கிங் எப்படி இருக்குடான்னா, நம்ம அமெரிக்க விமானங்களுக்கு போனால் என்னன்ற ஒரு சிந்தனை வந்து விமானப்படையில இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு செக்ஷனுக்கு வந்து அமெரிக்கா சைடு திங்கிங் லீன் ஆகிறது உண்டு. பட் இந்தியன் கவர்மெண்டோட திங்கிங் வந்து லைசன்ஸ் மேனுஃபேக்சரிங் யார் கொடுக்குறாங்களோ, இங்க உற்பத்தி பண்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வாங்குவோம். இதே தருணத்துல பிரெஞ்சோட ரஃபேல்ஸ் வந்து இன்னும் எத்தனை வாங்க போறோம்னு இன்னும் முடியாது. 100க்கு மேலதான். அது 120, 160 எவ்வளவுன்னு சொல்லிட்டு இன்னும் கவுண்ட் இன்னும் ரவுண்ட் ஆகல. சோ அது கொஞ்சம் இன்னும் இழுபறியில இருக்கு.
இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியாவோட மொத்த ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த், ஸ்குவாட்ரன்னா ஒரு ஸ்குவாட்ரனுக்கு சப்போஸ் பாகிஸ்தான்ல 18 விமானங்கள்னா இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்குவாட்ரனுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. சிலதுல வந்து 20 இருக்கலாம், சிலதுல 30 இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் விமானங்கள் எவ்வளவு விமானங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றத பார்த்தோம்னா 29 ஸ்குவாட்ரனுக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு இருக்க வேண்டியது 40 ஸ்குவாட்ரன் இருக்கு. 29 வந்துருக்கு. 29 தான் இப்ப இருக்கு. இதுல மிக் 29 அந்த போர் விமானங்கள் வந்து வயதாயிடுச்சு. ஜாக்வார் போர் விமானங்கள் வயதாயிட்டு இருக்கு. மிர்ரேஜ் போர் விமானங்கள் வயதாயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ண வேண்டிய, அதாவது அதை மாற்ற வேண்டிய தருணத்துல வந்துருச்சு, அதை வெளியே அனுப்ப வேண்டிய தருணத்துல வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கிட்ட இருக்கிறது மெயினா இருக்கிறது வந்து Su-30 MKI, சுகாய் 30. அதை தவிர்த்து ரஃபேல் 36. ரஃபேல் அத்தனை விழுந்துச்சு இத்தனை விழுந்துச்சு அதெல்லாம் போய் ரஃபேல் இன்டாக்டா இருக்கு. சுகாய் வந்து 270 இருக்கு. இதனோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்றும் பண்ணியிருக்கும், அதுவும் நான் சொல்ல விரும்புறேன். நேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடாரை பொறுத்துன ஐசா, அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் அரே ரேடார், அது பேரு. ரேடார்னா சுத்திட்டே இருக்கணும்னு தேவையில்லை. இந்த ரேடார் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் சிக்னல் அனுப்பும். சிக்னலை அனுப்பி இதோட பரப்பளவு வந்து ஒரு 300 கிலோமீட்டர் இன்னும் நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு சிக்னல் அனுப்பி அந்த சிக்னல்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சு பக்கத்துல என்ன பிளேன் போயிட்டு இருக்கு, அது எதிரி நாட்டு பிளேனா இருந்தா அந்த பிளேனோட வடிவம் எப்படி இருக்கு, அது அந்த போர் சூழல் எப்படி இருக்கு, அவங்க எத்தனை பிளேன் நம்ம நாட்டை நோக்கி வருது, இது முன்கூட்டியே கணிக்க முடியும். இந்த பிளேன்ஸ் தான் வந்து அட்வான்ஸ் ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அப்படின்வாங்க, அவாக்ஸ் அப்படின்வாங்க. இது இந்தியாலேயே டெவலப் பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் பிரேசில்ல வந்து மேட் எம்பரர் பிளேன்லயும், நெக்ஸ்ட் A320 நினைக்கிறேன் அந்த டைப் ரக விமானங்கள்லயும் நம்ம இதை மவுண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரேடாரை. இது இல்லாம ஃபால்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட 3 விமானங்கள் சர்வீஸ், மொத்தம் நம்மளுக்கு 18 விமானங்களாவது தேவை இப்போதைக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து இன்னொரு 12 விமானங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ சில விஷயங்கள் நம்ம சரியா பண்ணிட்டு இருந்தாலும் போர் விமானங்களை வந்து நம்ம 5th ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதப்போ ரஃபேல் 4.5 ஜெனரேஷன் அதையாவது எப்போ வாங்க போறோம், எத்தனை வாங்க போறோம்னு தெரியும். ஷார்டேஜ் இப்போ தேஜஸ் ஷார்டேஜ் வருதுன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன்ல லைன்ல இருக்கிறது, ஆல்ரெடி நம்மளுக்கு லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிற விமானங்களான சுகாய்களை ஈஸியா நம்மளால அதிகம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னொரு 200 சுகாய் கூட நம்மளால கட்ட முடியும். ஏன்னா நம்மளுக்கு லைசன்ஸ் இருக்கு ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம சுகாய்களை அதிகமாக கட்டியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற போர் சூழல்களில் விமானம் மட்டுமே நம்மள போரை ஜெயிச்சிட முடியாது. ஈரான் வந்து எந்த விமானத்தை வச்சு போரை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமா முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கு பதிலாக காம்பன்சேட் பண்றதுக்கு ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், க்ரூஸ் மிசைல்ஸ் ஏவுகணைகளை வந்து அவங்க உற்பத்தி செஞ்சாங்க. அதுக்கு நிகரான ஏவுகணைகளை உற்பத்தியை நம்ம வந்து அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதே சமயத்துல சுகாயை வந்து இன்னொரு 200 சுகாயோ இல்ல 150 சுகாய்க்கோ நம்ம வந்து ஃபாஸ்டா நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஒரு தேவை இருக்கு. இது வந்து இந்த கேப்புக்கு ஃபில் பண்றதுக்கு இந்த மிரேஜ் வெளியே போகுது, ஜாக்வார் வெளியே போகுது, அதுக்கு பதிலாக மிரேஜ் ஜாக்வாரோட சுகாய் வந்து அட்வான்ஸ் தானே, அதை எடுத்துட்டு வந்துடலாம் இல்ல. அதுக்கப்புறம் வரட்டும் இல்லாம போறதோட, ஏன்னா பாகிஸ்தானோட ஃபிளீட்டும் அவங்க வந்து JF சீரீஸோட பிளேன்கள் வந்து கொடுக்க போறாங்க, அட்வான்ஸ் பிளேன்கள் சைனா பாகிஸ்தானுக்கு. அது ஓடும் பறக்கும் பறக்காது அது எல்லாம் வேற. பட் அவன் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர்னு சொல்லி கொடுக்க போறான் பாகிஸ்தானுக்கு. அது கொடுத்தாண்டானா அவங்ககிட்டயும் 29 ஸ்குவாட்ரன் இருக்கும், நம்ம கிட்டயும் 29 ஸ்குவாட்ரன் இருக்கும். அது நம்மளுக்கு நல்லது இல்லை. அதனால நம்ம வந்து 1 ஸ்டெப் அஹெட் அப்படின்னு இருக்கணும்டான்னா அப்ப நம்மளோட சுகாய்கள் ஸ்ட்ரென்த்தை உள்நாட்டிலேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதை அதிகப்படுத்தும். 200 வரைக்கும் நம்ம கட்டமைச்சலாம், ஈஸியா பண்ணலாம். ஏன்னா நம்ம பைலட்டுகள் அதுல ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஆமா, 1. 2வது அந்த பிளேன் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு லைசன்ஸ் நம்மளுக்கிட்ட இருக்கு. 2. 3வது ரஷ்யா தான், ரஷ்யா வந்து ஒத்துப்பாங்க. ஸோ ஈஸி. ஹேல்ல வந்து அதுக்கான லைன், அசம்பிளி லைன் இருக்கு.
அசம்பிளி லைனே இல்லைன்னா தான். இப்போ நீங்க புதுசா டூலிங் பண்ணோம்னா, நீங்க ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணா அந்த டூலிங் இது வேணும், அதுக்கான லைன் வேணும். ஆமா, இது நம்மள்ட்ட இருக்கு லைனும், இது இருக்கு. ஸோ இதை கட்ட முடியும். இதுக்கான இன்ஜின்ஸும் வந்து நம்மளால ப்ரொக்யூர் பண்ண முடியும் ரஷ்யா கிட்ட இருந்து. பட் அங்க வந்து அந்த பிரச்சனை நம்மள கிட்ட. மற்றதுக்கெல்லாம் டூலிங் இருக்கு, ஆனா பிளேனுக்கு மெயின் இன்ஜின் தான். பிளேனுக்கு மாத்திரம் இல்ல, காரு கூட இன்ஜின், எல்லாத்துக்குமே இன்ஜின் தான் ஓடுறதுக்கெல்லாம். அந்த இன்ஜினே இல்லைன்னா எதை வச்சு பண்றது? ஸோ அந்த ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்ல சுக்காய்களை ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதே சமயத்துல பிராமோஸ் மாதிரி க்ரூஸ் மிசைல்களை அதிகப்படுத்தலாம். இது இல்லாம ஆர்ட்லரி டோவ்டு கன்ஸ், ஏடிஜிஸ். ஏன்னா கன்ஸ் வில் வின் யூ தி பேட்டில்ஸ் அப்படின்வாங்க. தொலை தூரம் சென்று தாக்கக்கூடிய பீரங்கிகள், அதை ஏடிஜி டோவ்டு கன்ஸை வந்து நம்ம அதிகம் மேனுஃபேக்சர். ஏன்னா சைனா கூட ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஏடிஜிஸ் நம்மளுக்கு கை கொடுக்கும். அது அதிக உற்பத்தி பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ காஷன். காஷன்னா ஒரு எச்சரிக்கையா நம்ம இதை பார்க்கணும். அமெரிக்கா முழுமையா நம்ப முடியாது சார். அமெரிக்காவை முழுமையா நம்ப முடியல, ஓகே. அப்போ தேஜஸ் வேற ஆப்ஷனே இல்லையா தேஜஸ்க்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு? ஏன்னா காவிரி ஃபெயிலியர்னு சொல்றீங்க, இவனை மட்டும் தான் நம்பியிருக்கான், அவன் டிமாண்ட் வச்சுட்டு இருக்கான், இருக்கிறத காட்டிலும் எத்தனையோ மடங்கு கூட வைக்கிறான். இதுக்கு வேற ஆப்ஷன் என்னதான் நமக்கு வேற போறதுக்கு வழி? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இருக்கிற கேப் வந்து நம்மளுக்கு குறையாம பாத்துக்கிறதுக்கு நம்ம உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிட்டோம்னா அப்ப நம்மளுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இருக்கு, ஆப்ஷனுக்கு இருக்கு, ஓகே. ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்ச அப்புறம் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கலாம். இப்போ அந்த பிரீத்திங் ஸ்பேஸும் இல்ல, கேப்பையும் ஃபில் பண்ணணும் போது அப்ப மத்தவங்க வந்து அவன் டிமாண்டை ஏத்தி தான் சொல்லுவான். நீங்க இருக்கிற வீட்டை வந்து நாளைக்குள்ள காலி பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க போயிட்டு பாக்குற வீடு வந்து 10 நாள்ல தான் காலி ஆகுது அப்படின்னும் போது அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு பிரீத்திங் ஸ்பேஸே இல்ல, கடைசி வீட்டுக்கு நீங்க போகணும் தான் பார்ப்பீங்க. கரெக்ட். ஆனா நீங்க இருக்கிற வீடு வந்து சரி, மேல் வீட்டுக்கு பதிலாக கீழ் வீட்டுக்கு மாறிக்கோங்க, 3 மாசம் கழிச்சு நீங்க காலி பண்ணிக்கோங்க, இல்ல 6 மாசம் கழிச்சு காலி பண்ணிக்கோங்க, 1 வருஷம் கழிச்சு காலி பண்ணிக்கோங்கன்னா அப்ப நீங்க புது வீடை வாங்குறதுக்கான டைம் இருக்கும். இதுதான் சிம்பிளா சொல்லணும்டா. ஸோ நம்மளுக்கு அந்த டைம் இப்போ டைமும் ஸ்பேஸும் இல்லை. ஸோ விமானப்படை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயத்த பணிகளை நம்ம இன்னும் அதிக உற்பத்தியை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா இன்னைக்கு இருக்கு. ஏன்னா வி மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ 2 front war. சைனாவுக்கும் பாகிஸ்தான் ரெண்டும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தா அதை எப்படி சமாளிக்கணும், அப்போ விமானப்படையோட பலம் எப்படி இருக்கணும்ன்ற அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கான ஒரு போர் தந்திரத்தை, யுக்தியை நம்ம கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதுக்கு 29 ஸ்குவாட்ரன் பத்தாது. ஆப்டிமல்ன்றது வந்து 35 ஸ்குவாட்ரனாவது நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ சுக்காய்களை எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வர்றதுனால நம்ம ஆப்டிமல் லிமிட்டையாவது நம்ம எட்ட முடியும். ஸோ இது ஒரு வழி. அதுக்குள்ள நம்ம வந்து மற்றதை ரஃபேல்களை இண்டெக்ட் பண்றது, ரஃபேல் இப்போ எடுத்த இப்போ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு இண்டெக்ட் பண்ணா கூட 2030க்கு தான் இண்டெக்ட் பண்ண முடியும். ஆனா இது நடுவில் மிர்ரேஜை வெளியே அனுப்புறது, ஜாக்வாரை வெளியே அனுப்புறதெல்லாம் அது இப்போ அனுப்புறோம் இல்லை. அப்ப அந்த வெற்றிடத்துக்கு பதிலாக என்ன வருது? தேஜஸ் வரல, ஆம்கா ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகல, ரஃபேலும் இழுபறியில நிக்குது. அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார்? அது எது? ஆம்கா ப்ராஜெக்ட். ஆமா, இன்ஜின் அதுவும் அதே தானா? அதுவும் GE414 இன்ஜின் தானே, அதுக்கும் காசு கொடுத்துருக்கோம்ல. ஸோ அமெரிக்கா எல்லா பக்கமும் கொடுத்து லாக் ஆயிட்டோம். கரெக்டா? அமெரிக்கா கிட்ட காசு கொடுத்து நம்ம லாக் ஆயிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ரஷ்யா கிட்ட நெகோஷியேட் பண்ணியிருந்தா we would have got a better option. ட்ரம்ப்பை நம்பி நம்ம முதலீடு பண்றது வந்து ஆத்துல பணம் போடுற மாதிரி, காசை போட்டுற மாதிரி, தேடினாலும் கிடைக்காது. அதுக்கு உதாரணம் நான் இப்ப சொன்னேன் பாருங்க, 6 இன்ஜின் தான் வந்திருக்கு, 100 இன்ஜினுக்கு ஆர்டர் கொடுத்தா 6 இன்ஜின் தான் கிடைச்சிருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பின்னடைவா தான் நான் அதை பார்க்குறேன். நம்மளோட தொலைநோக்கு பார்வையில நம்மளுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு நமக்கு தகுந்த படைபலம் இருக்க வேண்டும். படைபலம்னா வெறும் ஆட்கள் இல்லை, உபகரணங்கள்லயும் நம்மளுக்கு மேட்சிங் பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து தேவை. இந்த அரசாங்கத்தோட நிறைகளை வந்து நம்ம நிறைய சொல்லும்போது கப்பல் படைக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய கப்பல்களை வந்து புது புது கப்பல்களை நம்ம ஃப்ரிகேட்ல ஆட் ஆகிட்டே வருது. ஃப்ரிகேட்ஸ் ஆகட்டும், டெஸ்ட்ராயர்ஸ் ஆகட்டும், சப்மரைன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஆட் ஆகிட்டே வருது. ஆனா விமான படை வந்து ஃபிளீட் டிப்ளீட் ஆகிட்டே வருது, விமானங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இது கொஞ்சம் நம்மளுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதை உடனடியா ரிவர்ஸ் பண்ணலன்னா அதுக்கு மாற்று என்னன்னு சொன்னா இது மாதிரி சுக்காயை டெவலப் பண்றது, ஹைப்பர்சோனிக் மைசைல், சூப்பர்சோனிக் மைசைல் டெவலப் பண்றது, ஆர்ட்லரி டோவ்டு கன்ஸை வந்து எடுத்துட்டு வர்றது,
இதெல்லாம் வந்து ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். தற்காலிகமாக ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியும். அதுக்குள்ள நம்மளுக்கு மாற்று வந்துடும். இதுதான் என்னோட பார்வையை நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம வங்கக்கடலையும் கண்காணிக்கணும், இந்திய பெருங்கடலையும் கண்காணிக்கணும், அரபிக்கடலையும் கண்காணிக்கணும், அந்த சைடு லட்சத்தீவும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், அண்டமானையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், இந்த பக்கம் சைனாவில் இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களையும் நம்ம வந்து பார்க்கணும், இந்த பக்கம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும். ஸோ இத்தனை விஷயங்களை நம்ம ஒரேடியா ஹேண்டில் பண்ணோம்டான்னா அதுக்கு பலமான திறன்மிக்க விமானப்படை தேவை. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பேட்டில்ஸ் ஆர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், பிவிஆர் அப்படின்வாங்க. கண்ணுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்குகளை தான் நம்ம தாக்கக்கூடிய ஆயுதங்களை நம்ம வச்சிருக்கோம். ஒரு வாட்டி 315 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த பாகிஸ்தான் விமானத்தை சுட்டு வீழ்த்தணும். அது ரெக்கார்டு. அதுக்கு இதுலயே வராது, நம்ம விமானத்தை பார்க்காமலே அடிக்க முடியும். அப்போ அவ்வளவு அட்வான்ஸ்டா வந்து ஏர் பாட்டில் மாறிட்டு இருக்கு வான்போர். அப்ப மாறிட்டு இருக்கும்போது நம்ம பின்தங்க கூடாது என்பது ஒரு இந்தியனாக எனக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஜெயின்.